வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி வந்து இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம சூரியவம்சம் படம் பார்த்திருப்போம், குடும்பஸ்தன் படம் தான் பார்த்திருப்போம். அதில் தேவயானி மேம் எப்படி சரத்குமார் சாருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வந்து ஐஏஎஸ் கிளியர் பண்ணாங்க பார்த்திருப்போம். குடும்பஸ்தன் படம் புதுசாக வந்திருக்கும், அந்த படத்தை பார்த்திருப்போம். ஹீரோன் வந்து எப்படி மணிகண்டனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றாங்கன்றலாம் நம்ம படத்துல பார்த்திருப்போம். நம்ம அந்த படத்துல பார்த்துட்டு நிஜத்துல நம்ம அதே மாதிரி பண்ணணும், நம்மளும் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும், சொசைட்டில வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வரணும், மத்தவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசை எல்லாருக்குமே வந்து பொதுவா இருக்கும். பட் அது எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எதை படிச்சா கரெக்டா இருக்கும்? ஏன்னா சிலபஸ் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வாஸ்ட், ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் இந்த வேர்ல்டு. ஏன்னா எழுதுற பசங்கள்ல 0.01% தான் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்றாங்க. ஸோ ஓவரால நம்ம இந்தியா லெவலில் டஃபஸ்ட் எக்ஸாம் வச்சோம்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமாவே இருக்கும். ஆனா கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம ஜென்ரேஷனே நம்ம தான் பெரிய ஆளாகும். நம்ம ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆயிரும். நம்ம இவ்வளவு தூரம் எப்படி இருந்துக்கோமோ அதை டோட்டலா வந்து புரட்டி போடுற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருக்கும். அதை நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. எதனால வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சேரணும், செல்ஃப் ஸ்டடி யார் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா அதில் பார்ப்போம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பிளான் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 2026 அடுத்த வருஷம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் யார் யாரெல்லாம் எழுதணும் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கான பிளான். ஸோ எந்த மந்த் டு எந்த மந்த் எதை படிக்கணும், ஒரு நாளைக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அதில் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கு, ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அவங்க சில பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் நான் கொடுக்க போறேன் இந்த வீடியோல. ஸோ நீங்க பாருங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நமக்கு வந்து ஃப்ரீ கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல. என்னோட கிரெடிபிலிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனும் சரி, நம்ம யூபிஎஸ்சி நம்ம பேஜ், நம்ம யூடியூப் பேஜ்ல யூபிஎஸ்சி ஹவு டு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல யூபிஎஸ்சி எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்ல தான் போட்டிருப்பேன், நீங்க அதில் பார்த்துக்கலாம். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதுல நீங்க ஜாயின் பண்ணிருங்க. ஸோ டெலகிராம் வந்து டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ், நான் எந்தெந்த சோர்ஸ்ல இருந்து நான் சில விஷயங்கள்லாம் படிக்கிறேன்றதை ரெஃபர் பண்றது, என்னோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பேப்பர்ஸ், நான் சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் டெஸ்ட் எழுதிருப்பேன் இல்லையா, அது எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி மெயின்ஸ் அப்ரோச் பண்ணுவேன்ற டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே அந்த டெலகிராம் குரூப்ல போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், அடுத்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம இன்ஸ்டியூட் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம இன்ஸ்டியூட் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து. அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா May 10 வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்ச், நேதாஜி பேட்ச். April 25 வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். அட்மிஷனுக்கான டீடைல்ஸ், ஃபவுண்டேஷன் கோர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கிறேன், நீங்க அதை பார்த்துக்கலாம். இல்லை உங்க டவுட் ஆச்சு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ டவுட்ஸ் மேக்ஸிமம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் கேட்ட டவுட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிருங்க. ஸோ ஹவு டு அக்சஸ் அவர் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு கேட்டீங்க. யூபிஎஸ்சி வீடியோஸ் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா போட முடியுமா சார்னு கேட்டீங்க. நம்ம சேனல் வந்து டிஎன்பிஎஸ்சி வீடியோஸும் போடுறோம், யூபிஎஸ்சி வீடியோஸும் போட்டுட்டு இருக்கனால நீங்க என்ன பண்ணுங்க, யூடியூப்ல வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிருங்க, போயிட்டு அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொடுங்க. அதில் வந்து டீட்டெயிலா வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேஸ்டாகவும் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி சொல்லி பிரிச்சு வச்சிருப்பேன். அதுல யூபிஎஸ்சி ஹவு டு அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல ஃபுல்லாமே யூபிஎஸ்சி வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்து டேரக்டா வரலாமா, இது ஆன்லைன் பேஸ்ட் இன்ஸ்டியூட் தானே, வரலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரலாம். வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்துட்டு நேரடியா பேசிட்டு என்கிட்ட கவுன்சிலிங் வாங்கணும், நீங்க தாராளமா வரலாம். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து நாகராஜன் ஒருத்தர் ராமநாதபுரத்துல வந்து நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்துட்டு போயிருந்தாரு, மெனக்ட்னு வந்து பார்த்துட்டு போயிருந்தாரு. ஸோ அவர் பார்த்துட்டு என்ன பேசுனா அவருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருது இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து பார்க்கணும் அப்படின்னா தாராளமா வரலாம், ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. நெக்ஸ்ட் வந்து மென்டரிங் கோர்ஸ். சிலர் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் முடிச்சிட்டாங்க சென்னையில. அவங்க வந்து என்ன கேட்கறாங்க, சார் நீங்க இந்த 2 டைம்ஸ் இன்டர்வியூ போயிருக்கீங்கன்றீங்க, ஸோ உங்களோட அட்வைஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது சார், உங்களோட மென்டரிங் எனக்கு தேவைப்படுது சார் அப்படின்னு சொல்லி 3 டைம்ஸ் ஃபிலிம்ஸ் கன்சிக்யூட்டிவா கிளியர் பண்ணிருக்கீங்க, ஸோ உங்களோட மென்டரிங் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டாங்க. ஸோ மென்டரிங்க்கு எக்ஸ்க்ளூசிவ் ஏதாவது கோர்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. ஸோ எஸ் இருக்கு, அது வந்து நான் April 25 அப்புறம் வந்து நான் டிஸ்க்ளோஸ் பண்றேன், ஓகேவா. அது மென்டரிங் கோர்ஸுக்கு வந்து பெர் மந்த்துக்கு என்ன ஃபீஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ற ஆஸ்பிரன்ஸ், அது ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, சென்னையில எங்கேயோ படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டே படிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்டரிங் கோர்ஸ் வந்து இருக்கு, என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்றேன். அடுத்த மெயின்ஸ் பேப்பர் வந்து நான் டெலகிராம் குரூப்ல வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுல வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்றத நாங்க பாத்துருக்கலாம், பாருங்க. 15 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு எப்படி எழுதணும், 10 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன், பாருங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் யார் யாரு, ஐடி செக்டர் சென்னையில வேலை பார்க்குறவங்க சரி, நான் ஐடி செக்டர்ஸ் வேலை பார்க்குறவங்களும் சரி,
கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், குரூப் எம்ப்ளாயா இருப்பாங்க, குரூப் 4 எம்ப்ளாயா இருப்பாங்க. பட் நான் வந்து அதிகமா டிசர்வ் பண்றேன், எனக்கு நாலேஜ் அதிகமா இருக்கு, என்னால் குரூப் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் முடிச்சவங்க, அது போக குரூப் 2 ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்க தாராளமா அதை கூப்பிடலாம். நெக்ஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு, சீசனல் பிசினஸா இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் பிசினஸா இருந்தாலும் சரி, பிசினஸ் பார்த்துக்கிட்டே நான் படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹோம் மேக்கர்ஸ், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்டர் ரேட்டட் ப்ரொஃபஷனல்ஸ் ஹோம் மேக்கர்ஸ். ஸோ வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், பட் என்ன வந்து அகாடமிக்கா வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னையும் நான் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிற ஹோம் மேக்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணலாம். நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கோர்ஸ் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். என்னோட ஓன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான். எனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இருக்கு, சீசனல் பிஸ்னஸ். ஸோ நான் அந்த பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடாக படிச்சுக்கிட்டே இருக்கேன். பட் அந்த பிஸ்னஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து முடிச்சிட்டேன். ஸோ அதனால ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நான் ஆல்ரெடி முடிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கு வந்து நான் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ டெய்லி 3 hours வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ பிஃபோர் எக்ஸாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 8 hours படிப்பேன். 10 days பிஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 hours படிப்பேன். ஸோ இந்த ஃபார்மேட்ல போறப்ப என்னால ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சு, மெயின்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சு, இன்டர்வியூக்கு அப்பியர் ஆக முடிஞ்சு. ஸோ உங்களாலே அது முடியும். என்னால் முடியுன்றப்ப உங்களால் கண்டிப்பாக அது முடியும். நெக்ஸ்ட், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ்? மெயினா ப்ராப்ளம்னா டைம் மேனேஜ்மெண்ட். ரெகுலரான டைம் இன்டர்வல்ல எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டா வந்து சொல்றாங்க. அதுக்கு சொல்யூஷன் நான் சொல்றேன். பெர் டேக்கு வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல 2 to 3 hours வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். வீக் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே. ஸோ சாட்டர்டே சண்டே வீக் எண்டு பாத்தீங்கன்னா 5 to 6 hours வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ இப்படி ரெகுலரா ப்ரிப்பேர் பண்றப்ப இது வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அந்த ஸ்டார்டிங் சிலபஸ் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு இந்த டைமிங் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகணும். அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டடி பண்றப்ப வந்து பெர் டேக்கு 3 hours போட்டாலும் போதுமானது. இந்த 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 ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி செல்ஃப் ஸ்டடி பண்ணாம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறேன், இல்ல நான் தனியா செல்ஃப் ஸ்டடி பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு புதுசா வர்றவங்க இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்க. ஸோ அவங்க மெயினா சொல்ல போற இஷ்யூஸ் என்ன? டைம் ஸ்கேர்சிட்டி, எனக்கு டைம் கிடைக்கல. இன்னொன்னு, கரெக்டான சோர்ஸ் என்னன்னு தேடுறதுலேயே எங்க டைம் போயிருது. ஸோ நான் எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்னு அதை யோசிக்கிறதுலே டைம் போயிருது. அதனால எங்க டைம் படிக்க முடியல. நெக்ஸ்ட், ரெகுலர் ஃப்ரீ டைம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து காலையில ஒரு 9 to 10 மணிக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னா நாளைக்கு வந்து ஈவினிங் தான் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெகுலரான டைம் வந்து எங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த டைம் டு இந்த டைம் வந்து எனக்கு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியுன்ற ரெகுலரான டைம் வந்து எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால நான் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோர் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டவுட்டா இருக்கு, பிளஸ் டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு ஆள் கிடையாது. இந்த மெயின் ரீசன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சொல்றாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குற சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 1 to 2 hours வந்து கிளாஸ் வந்து டெய்லி கிளாஸ் வந்து ரெக்கார்டட் செஷன் நான் கொடுத்துருவேன். மேக்ஸிமம் 2 hour கிளாஸ் வந்துடும், டெய்லி வந்துடும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிராவல் பண்றப்பையும் சரி, ஏர்லி மார்னிங்கும் சரி, இல்ல சாப்பிட்டு இருக்கப்பையும் சரி, ஏன்னா ரெக்கார்டட் கிளாஸ் தான் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ அந்த கிளாஸ் வந்து நீங்க இந்த டைம் டு இந்த டைம் தான் பார்க்கணும், லைவ் இன்ட்ராக்ஷன் மட்டும் தான் சொல்லவே மாட்டேன், ரெக்கார்டட் கிளாஸஸ். ஸோ உங்களுக்கு எப்போ எந்த டைம் 2 hours ஒதுக்க முடியுமோ அந்த 2 hours ஒதுக்குனாலே போதுமானது. டிராவல் பண்றப்ப சரி, எப்போ இருந்தாலும் சரி, நீங்க அந்த பெர் டேக்கு வந்து 2 hours கிளாஸ் முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு ஈவினிங் டைம் வர்றப்ப டெய்லி லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன் இருக்கும். முடிச்ச கிளாஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து டெய்லி லைவ்லயே வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? இல்ல கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கப்ப டவுட் ஆகும், ஃபோன் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட், கரெக்ட் சோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் போகுது செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க நினைக்கிறவங்க என் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. நான் என்னென்ன சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும் அதை வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்கிட்ட கேட்கறதுக்கு வந்து நீ என்ன, அதாவது நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன கிரெடிபிலிட்டின்னு கேட்டீங்கன்னா, கிரெடிபிலிட்டி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரோல் நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன், எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், எத்தனை ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்கேன், எத்தனை மெயின்ஸ் கிளியர் பண்ணிருக்கேன், எத்தனை இன்டர்வியூ அப்பியர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற கிரெடிபிலிட்டி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நீங்க பாருங்க, பார்த்துட்டு நம்பிக்கை இருந்தால் நீங்க வந்து கேளுங்க, கண்டிப்பா கோர்ஸ் சாதிக்கிறேன். அடுத்து மென்டரிங், டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கு நான் வந்து ஃபுல் டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட், பெரிய பிரச்சனைனா கோர் கான்செப்ட்ஸ். என்சிஆர்டி படிச்சுட்டு அதை மட்டுமே வச்சு நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. என்சிஆர்டி இஸ் எசென்சியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஓகேவா? அதை மட்டும் போதுமானு கேட்டீங்கன்னா கிடையாது. என்சிஆர்டி தாண்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் படிக்க வேண்டியிருக்குது. அதுல இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்க வேண்டியது. உதாரணத்துக்கு ஜியோகிராஃபில கிளைமேட்டாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். அந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி படிச்சா மட்டுமே போதுமானது. பட் அந்த என்சிஆர்டில அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள், பாலிட்டியும் சரி, என்விரான்மெண்ட்டும் சரி, ஜியோகிராஃபி சரி, ஹிஸ்டரி சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க. எத்திக்ஸ் இதெல்லாம் வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹை வேல்யூ உள்ள சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தன்னிச்சையா படிக்கிறப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்து நீங்க படிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க,
என் டெஸ்ட் வந்து டெலிகிராம் குரூப்பை பின் பண்ணியிருக்கேன், ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு, அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுல வந்து மார்க் லோவா வருது, எனக்கு புரியல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா செல்ஃப் ஸ்டடி பண்றது வந்து யூபிஎஸ்சி உங்களுக்கு செட் ஆகணும்னு அர்த்தம். நீங்க ஃபவுண்டேஷன்ஸ் ஜாயின் பண்ணிருங்க. இல்ல நான் அப்படிதான் செல்ஃப் ஸ்டடி பண்ணி போறேன் அப்படின்னா குரூப் 2 ஏதாவது கிளியர் பண்ணிட்டு அதுக்கடுத்து செல்ஃப் ஸ்டடிக்கு ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இது வந்து எந்த ஒர்க்கும் பண்ணாதவங்களுக்கு. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றீங்கன்னா நீங்க சோர்ஸை தேடுறதுல உங்களுக்கு டைம் அதிகமா பாஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாயிரும். நீங்க வந்து இல்ல சோர்ஸ் வந்து என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க படிக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஈஸி பண்ணி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் உங்க கோர்சஸ் ஃபுல்லாமே சிலபஸ் ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? அது போக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து எப்போ சீரியஸா ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இன்னைக்கு பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமான்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்திட்டே போவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், ஒரு மென்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டீங்களா இல்லையான்னு கேட்பேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க, இன்னைக்கு இந்த வேலையை நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வச்சு முடிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்டரி சப்ஜெக்ட்ஸ், இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹியூஜ். பட் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கம்மியா தான் வரும். பட் அதை நம்ம படிச்சு தான் ஆகணும், ஒரு வழியில் அதை ஒமிட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கப்ப அதை எப்படி படிக்கலாம்? நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பேன், நான் என்னென்ன படிக்கிறேனோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன், அது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அது போக புதுசா யூபிஎஸ்சி ஜேர்னில செல்ஃப் ஸ்டடியில ஆரம்பிக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் யாரை பார்த்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கும், நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டனால அதுக்காகவே வந்து அதிகமா டைம் கொடுத்து படிப்பீங்க. 15% கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுது. நியூஸ் பேப்பருமே எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க, பார்த்தாதான் தெரியும் ஏன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிச்சவங்களுக்கும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்காம செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். நியூஸ் பேப்பர்ல வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிச்சவங்களுக்கு அது ஒரு சப்ஜெக்ட், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்காம செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கு நியூஸ் பேப்பர்ன்றது வெறும் நியூஸ் தான். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நான் அந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டியூட்டை பத்தி தான் அதில் சொல்லியிருக்கேன், திரும்பி அதே ஸ்லைடு தான். தேர்ட் பெரிய விஷயம் என்னன்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ப்ரிலிம்ஸோட மார்க் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அது கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டாலே நமக்கு பாஸ் ஆயிடுவோம். நம்ம சர்வீஸ் அலோகேஷன்லாம் மெயின்ஸ் இன்டர்வியூ மார்க்ஸ் வச்சு தான் கொடுக்க போறாங்க. பெரும்பான்மையான மார்க் வந்து மெயின்ஸ் மார்க் பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் அலோகேஷனும் சரி கேடர் அலோகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த மெயின்ஸ் மார்க் எசென்சியலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மென்டார், ஒரு 3 times நான் மெயின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன், நான் ரொம்ப வருஷம் மெயின்ஸ் எக்ஸாம் நிறைய இன்ஸ்டியூட்டோட மார்க் அட்டன் பண்ணிருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ இப்படி எழுதுனா மார்க் வரும், இப்படி எழுதுனா மார்க் வராது அப்படின்னு ஒரு டீட்டெயிலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதை வந்து என் பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறப்ப மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் டெய்லி வந்து எப்படி எழுதலாம், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம், எப்படி எழுதுனா மார்க் அதிகமாக ஃபெச் பண்ணலாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அது போய் என் பேப்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஓவரால் என்ன ஆயிருதுன்னா நீங்க இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல எவ்வளோ மார்க் அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கான வழிகளை வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்சிஆர்டில இருந்து கொஸ்டின்ஸ் டைரக்டா வந்து யூபிஎஸ்சி கேட்க மாட்டாங்க, கொஸ்டின்ஸ் டைரக்டா வரவே வராது. நெக்ஸ்ட் என்சிஆர்டி இஸ் நாட் எனஃப். என்சிஆர்டி தாண்டி சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் படிக்கணும். என்சிஆர்டி 25%, 75% வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மற்ற புக்ஸ் இருக்கு, அதை படிக்கணும். அது போக மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்சரை நீங்க ஜென்ரேட் பண்ணணும், புதுசா நீங்க உருவாக்கணும், படிச்ச விஷயங்களை வச்சு நீங்க உருவாக்கணும். அப்படியே ஈடுத்த காப்பி அடிக்க முடியாது, மனப்பாடம் பண்ணி மெயின்ஸ்ல எழுதவே முடியாது. மனப்பாடம் முக்கியம், சில டேட்டாஸ் மட்டும்தான். அது போக கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் நீங்க ஆன்சரை ஜென்ரேட் பண்ண முடியும் மெயின்ஸ்ல. சரியா? உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புருலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்சூன் விண்ட் பீகார் நோக்கி வர விண்ட்ஸை பத்தி கேட்டிருப்பாங்க. ஒரு என்சிஆர்டி புக்கு படிக்கிறவங்களுக்கு புருலியானா என்னன்னே தெரியாது, இந்த வேர்ட்னா என்னன்னே தெரியாது. பட் ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஜாகிரபி ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கிற ஒரு ஆஸ்பிரண்டால வந்து அதை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பீகார்ல என்ன விண்ட் அடிக்கும்? ரெண்டே ஒண்ணு லூ அடிக்கும், ரெண்டாவது மான்சூன். இது ரெண்டு தான் இருக்கு பீகாரை பொறுத்த வரைக்கும். லூனா டெல்லி ராஜஸ்தான் இந்த பக்கம் இருந்து வரும், வெஸ்ட் டு ஈஸ்ட்ல இருந்து வரும். மான்சூன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட்ல இருந்து போகும். ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன பண்றாங்க, லோக்கல் நேம் ஒரு விண்டு வந்து இங்கிட்ட இருந்து இங்கிட்ட வருது, ஸோ அதுக்கு வந்து புருலியான்னு வச்சிருக்காங்க. ஸோ மான்சூன் பெஸ்ட் விண்டு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், ஒன் ஆஃப் த பிரான்ச் வந்து கட்டாயி வருது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிட்டோம்னாலே ஆன்சர் எழுதிடலாம். இன்னும் அதுக்கு ட்விஸ்டர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இந்த வருஷம் ஜியோகிராஃபில கேட்டிருக்காங்க. ட்விஸ்டர், ட்விஸ்டர்னா என்ன? ஜியோகிராஃபில வந்து ட்விஸ்டர்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் டிஸ்டர்பன்ஸ். அது என்ன செய்யும், பனல் ஷேப்டு கிளவுடு குமுலோனம்பஸ் கிளவுட் பேஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வர டொர்னாடோ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வந்து ட்விஸ்டர் ட்விஸ்ட் பண்றது அப்படின்னா சுத்துறதுன்னா சுழலாகிறது. சுழலாகிறது அது ஒரு டைப் ஆஃப் சைக்ளோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலேவும் நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கொண்டு வரலாம். அப்போ லோ ப்ரெஷர் சிஸ்டம் அது இதுன்னு கொண்டு வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ட்விஸ்டருக்கு ரிலேட்டடா வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து மார்க்கை ஃபெச் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு கொஸ்டின் டேரக்டா இன்சியர்ல கேட்க மாட்டாங்க. ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க வந்து ஈஸியா உள்ளக்க போயிருவான். ஒரு மார்க் எடுத்தாலுமே வந்து ஒரு மார்க் 0.5 0.25 வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் டிசைட் ஆகும், உங்க சர்வீஸ் அலோகேஷன் டிசைட் ஆகும், உங்க கேடர் அலோகேஷன் டிசைட் ஆகும். ஸோ அதுதான் சொல்றேன், ஒரு மென்டர் இருக்கப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்சிஆர்டி மட்டுமே வச்சு படிக்கிறது கிடையாது யூபிஎஸ்சி.
ஓகேவா? அது போக நீங்க வந்து அந்த மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் லிமிட், வேர்ட் லிமிட் இருக்கு. 10 மார்க் கொஸ்டின் எத்தனை வேர்ட்ஸ், 15 மார்க் கொஸ்டின் தான் எத்தனை வேர்ட்ஸ், அதுக்கு இத்தனை டைம் அலோகேட் பண்ணி படிக்கணும், எழுதணும், அதை எங்களுக்கு கொடுக்கணும். நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த ஒரு இது வரும். மெயின்ஸ்க்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதும் ப்ராக்டிஸ் பண்றது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா ஒரு 70% தான் சொல்லுவேன். ஒரு 30% வந்து எதுன்னு சொல்லுவேன்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து அந்த டைமிங்குள்ள கரெக்டா முடிக்கிறது, அந்த டைமிங்ல வந்து எப்படி சொல்றது, ஆன் த ஸ்பாட்ல வந்து கண்டினியூஸ் ஃப்ளோவா வந்து ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகுறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 30%. அந்த 30% தான் வந்து நீங்க எஃபர்ட் போட்ட அந்த 70% வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. ஸோ இந்த கேப் இருந்துச்சுனாலே நீங்க 70% ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாலுமே அந்த 30% லேக் ஆயிடுச்சுன்னா 100% அச்சீவ் பண்ண முடியாது, பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸ் என்ன பிரச்சனை இருக்கு, சிலபஸ் வந்து பெரிய சிலபஸ், வாஸ்ட் சிலபஸ். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வானத்துல இருந்து கடல் வரைக்கும் சொல்லுவாங்க. நான் அது என்ன சொல்லுவேன்னா வானத்தையும் தாண்டி கடலையும் தாண்டி தான் யூபிஎஸ்சின்னு சொல்லுவேன். ஏன்னா வானத்தை தாண்டி என்ன இருக்கு, ஸ்பேஸ் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கடல் தாண்டி என்ன இருக்கு யாருக்குமே தெரியாது, பட் அதுல இருந்து யூபிஎஸ்சி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சேலஞ்சஸ் டீப் கீழே என்ன இருக்குன்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேண்டல் கோர் எல்லாத்துலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. யூபிஎஸ்சி வந்து ஒரு பவுண்டே கிடையாது. யூபிஎஸ்சினா அன்பிரிடிக்டபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பிரிடிக்டபிள் சர்வீஸ் கமிஷன் தான் யூபிஎஸ்சி. ஸோ சிலபஸ் இஸ் வாஸ்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், டெப்ரெஷன் வரும், செல்ஃப் டவுட் வரும். கிளியர் பண்ணிடுவோமா அப்படின்னு ஒரு டவுட், செல்ஃப் டவுட் வரும், டெப்ரெஷன் வரும். நம்ம கரெக்டான முடிவு தான் எடுத்துருக்கோமா அப்படின்னு ஒரு டெப்ரெஷன் வரும். அப்போ யாருக்கு ஹெல்ப் வேணும், ஒரு மென்டர் வேணும். மென்டல் ஹெல்த் வந்து மென்டல் ஹெல்த் ரீக்ரியேட் பண்றதுக்கு ஒரு மென்டர் வேணும். அவர்கிட்ட தான் டெப்ரெஷன் ஃபுல்லா டம்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். சரியா, அது நான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் நோட்ஸ் ப்ரிப்பரேஷன். ப்ரிலிம்ஸ் மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பர்சமான வேலை. ஒரே நாள்ல உட்காந்து டப்புனா நம்ம எதுவும் பண்ணிட முடியாது. அது வந்து ஒவ்வொரு நாளா பீஸ் மீல் அப்ரோச்சா போயிட்டு இருக்கப்ப ஓவராலா நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நோட்ஸ் வந்து நம்ம கையில கிடைச்சிடும், நம்மளே ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் கிடைச்சிடும். அதனால டெய்லி நான் ஹோம் ஒர்க் கொடுத்துருவேன். கிளாஸ் முடிச்சோன்னா ஹோம் ஒர்க் கொடுத்துருவேன். அது நீங்க ஹாஃப் அன் ஹவர்ல 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா அழகழகான நோட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஸோ அந்த நோட்ஸ் எல்லாம் கடைசியாக நீங்க பிலிம்ஸ் எக்ஸாம் போறப்ப நீங்க உங்க கைப்படி எழுதுற நோட்ஸ்னால ஈஸியா கோ த்ரூ பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக வேற புக்ஸ் எல்லாமே நிறைய படிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க நோட்ஸ் எடுக்க உங்களுக்கு வந்து இந்த ரிவிஷன் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ரொம்ப ஸ்பீடா ஸ்பான்டேனியஸா நல்லா நீட்டா போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கொஸ்டின். ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி ஃபியூச்சர்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் அதை டீட்டெயிலாக சொல்லிடுவேன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட் மெட்டீரியல் டிஸ்ட்ராக்ஷன். என்னன்னா இன்ஃபோடெமிக்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன், ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ், எதை படிக்கிறதா அதை படிக்கிறதான்னு சொல்லிட்டு குழம்பி போயிருப்பாங்க பசங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் படிச்சா நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கலாம், இந்த மெட்டீரியல் படிச்சு வேஸ்ட்ன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 2.5 வருஷம் ஆச்சு இந்த ஜேர்னில. ஸோ புதுசா ஒருத்தங்களை கண்ணில் கட்டி காத்துல விட்டோம்னா எந்த பக்கம் போய் எந்த பக்கம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எந்த மெட்டீரியல் எடுத்து படிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா வந்து டவுட் வந்துடும். ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்கு நான் இருக்கேன். ஓகேவா? என்னென்ன மெட்டீரியல் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா சிலபஸை கவர் பண்ணிடுவேன் ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸஸ் மூலமா. ஸோ அந்த ரெக்கார்டட் கிளாஸ் நீங்க எப்போ வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோர் கான்செப்ட்ஸோட டவுட்ஸை கிளியர் பண்ணிடுவேன். டெஸ்ட் சீரியஸ், மென்டரிங், டெஸ்ட் சீரிஸ்ல ப்ரிலிம்ஸும் வந்துடும், மெயின்ஸும் கவர் ஆயிரும். என்னோட மெட்டீரியல்ஸ் கிளாஸ் பிபிடி அண்ட் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் அதில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஷெடியூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 1 to 2 hour கிளாஸஸ். ஸோ 1 to 2 hourலாம் மறந்துருங்க. 2 hours வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிளாஸஸ் இருக்கும். வீக்கெண்ட் ஆனால் டெஸ்ட் சீரியஸ் வந்துடும், சிசெட் கிளாஸ் வந்துடும். ஓகேவா? மே டு செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஸ்டடி பண்ணிடுவோம். அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அக்டோபர் டு ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். வீக்கெண்ட் ஆனால் டெஸ்ட் சீரிஸ் வந்துடும், மெயின்ஸ் டெஸ்ட் வந்துடும். ஜனவரி டு மே 2026 வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா படிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்க 2026 ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ப்ரிலிம்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து தயார் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே. ஸோ நீங்க இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணணும்னா எனக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. மே 10ல நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். பெர் பேட்சுக்கு 25 மெம்பர்ஸ் மட்டும்தான். ஆல்ரெடி கொடுத்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா 35 மெம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் ஏன் இன்னும் பசங்களை பண்ண சொல்றேன்னா சப்போஸ் மே 10 முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் செப்டம்பர் 10 இல்ல ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் ஓப்பன் பண்றேன்னா அதுல நான் ப்ரீ புக்கிங்ல அதுல தூக்கி போட்டுருவேன். ஸோ அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றக்காக தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ 25 மெம்பர்ஸ் 35 மெம்பர்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. யாருமே நான் பேமெண்ட் பண்ண சொல்லல. ஏப்ரல் 25 மேல தான் ஏப்ரல் 25 தான் பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த 35 மெம்பர்ஸ் 25 மெம்பர்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்ல நீங்க ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா நீங்க இந்த 35 மெம்பர் தாண்டியும் நீங்க வந்து ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏப்ரல் 25 நீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நான் கிளாஸ்ல எடுத்துக்கிடுவேன். பட் என் பேட்ச்ல 25 மெம்பர்ஸ் மட்டும் தான் நான் அலோவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் ஃபார்ம் சென்ட் பண்றேன், ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. ஏப்ரல் 25 ஃபீஸ் பே பண்ணுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு
எந்த மாதிரி கிளாஸஸ் நடக்கும் எல்லாமே டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து வீடியோ பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் வீடியோ ஒன்று வரும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வரும். சிசெட் டெஸ்ட் சீரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டேன். இந்த வீக்கெண்டுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நான் இந்த வீக்கெண்ட் இல்ல நான் அடுத்த வீக் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போட்டுருவேன். ஸோ அதோட வந்து பாத்தீங்கன்னா 2 வீடியோ 2 டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு சிசெட் அந்த கிராஷ் கோர்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஏதாவது இருந்தால் நான் போட்டு கொடுக்குறேன். ஸோ அந்த கிராஷ் கோர்ஸ் வீடியோ வந்து இந்த வருஷம் May 25 எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பத்தி நான் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா சிசெட் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு எப்படி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ தேங்க்யூ. எனி எதர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ.